ஆண்டின் பொதுக்காலம் 27வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி மார்க் 10:2-16. பெண்ணின் படைப்பை பற்றி வாய்வழி பாரம்பரியத்தில் ஓரல் ட்ரெடிஷன் வருகின்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டு புராண கதை இது. கடவுள் இந்த உலகத்தையும் மனிதனையும் படைக்க இந்த உலகத்தில் இருந்த எல்லா உறுதியான பொருட்களையும் பயன்படுத்தி படைத்துவிட்டு பெண்ணை படைக்க இந்த உலகத்தில் வேறு எந்த பொருளும் இல்லாததால் மனிதனுக்கு சரியான பூர்ணமான முழு நிறைவான பெண்ணை படைக்க தான் படைத்த படைப்புகளில் இயற்கையில் இருந்த சிறந்த குணங்களையெல்லாம் சேகரித்து ஒன்றாக்கி ஒரு பெண்ணாக உருவாக்க விரும்பினார். எனவே கடவுள் தாய் சிங்கத்திடம் இருந்த பிரமாணிக்கத்தையும் பிரகாசமாகவும் சூடாகவும் பிரகாசிக்கும் சூரியனின் வெப்பத்தையும் குளிர்ந்து புத்துணர்ச்சி தரும் மழையின் குளிர்ச்சியையும் காற்றில் அசையும் இலைகளின் மென்மைத்தன்மையையும் புத்தி கூர்மையோடும் வசீகரமாகவும் பேசும் மேக்பி என்கின்ற பறவையின் தொணத்தொணப்பென பேசும் பேச்சுத்தன்மையையும் அமைதியும் அன்பையும் குறிக்கும் புறாவின் மென்மைத்தன்மையையும் தாங்கும் ஆற்றலும் விடாமுயற்சியும் கொண்ட யானையின் அசூர வலிமையையும் பற்பல வண்ணங்களில் ஜொலிக்கும் மயிலின் அழகையும் கூட்டி சேர்த்து பெண்ணாக படைத்தார். தான் படைத்த பெண்ணை மனிதனிடம் கொண்டு வந்தார். அவளுடைய பேரழகில் சொக்கிப் போனான். கடவுளுக்கு நன்றி சொல்லி அவளோடு வாழ விரும்பினான், வாழ ஆரம்பித்தான். ஒரு வாரம் கழிந்து கடவுள் இருவரையும் பார்க்க வந்தார். அப்போது மனிதன், ஐயா, நீ படைச்ச படைப்ப நீயே வச்சுக்கப்பா, எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா, அவளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றா. போதும்டா சாமி, எனக்கு கொடுத்தத நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணவே வேணான்னு சொன்னதும் கடவுள் பெண்ணை தன்னோடு அழைத்து சென்றார். ஒரு வாரம் கழித்து மீண்டும் மனிதனை பார்க்க வந்தார். எப்படியப்பா இருக்கன்னு கேட்டப்ப அதே மனிதன், ஐயா, நீ படைச்ச ஜீவனை என்னிடமே கொடுச்சிருப்பா, எப்போதும் அவ நினைப்பாவே இருக்கு, அவ பாக்குற அந்த கடைக்கண் பார்வை இருக்கே, ஐயோ, அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, அதனால அந்த பெண்ணை என்கிட்டயே கொடுத்துருன்னு சொன்ன உடனே கடவுள் மீண்டும் அந்த பெண்ணை அவனிடம் கொடுத்தார். ஒரு வாரம் கழித்து மீண்டும் கடவுள் வந்தார். கடவுளை பார்த்த உடனே, என் சாமி, நான் தப்பு செஞ்சிட்டேன், அந்த பெண்ணை நீயே கூட்டிட்டு போ, நான் இனிமே கேட்கவே மாட்டேன்னு சொன்ன உடனே கடவுள் சொன்னார், அவளோடு சேர்ந்து உன்னால் வாழவும் முடியாது, அவள் அன்றியும் உன்னால் வாழ முடியாது என்றார். இன்றைய நற்செய்தியும் புரிந்து கொள்ளாமல் விவாகரத்து கேட்கும் குடும்பத்தை பற்றிய ஒன்றாக வருகிறது. குடும்ப வாழ்விற்கு கணவன் மனைவியும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். அதை யாரிடம் கற்றுக்கொள்வது? இயேசு பெரிய அறிஞர்களிடமோ மிகச்சிறந்த ஆற்றுப்படுத்தும் ஆலோசனை தருகின்ற மனோதத்துவியல் அறிஞர்களிடமோ அவற்றை கற்றுக்கொள்ள சொல்லவில்லை. மாறாக குழந்தைகளிடம், சிறு பிள்ளைகளிடம் கற்றுக்கொள்ள இன்றைய நற்செய்தி வழியாக அழைப்பு விடுக்கிறார். இறையாட்சிக்கு எடுத்துக்காட்டு சிறு பிள்ளைகள்தான். குடும்ப இறையாட்சிக்கு எடுத்துக்காட்டு குழந்தைகளுடைய பண்புகள் தான். குழந்தைகளிடம் உள்ள முதன்மையான பண்பு திறந்த உள்ளம், ஸ்பிரிட் ஆஃப் ஓப்பன்னஸ், டிரான்ஸ்பரன்சி. இன்று விவாகரத்து எண்ணிக்கை நீதிமன்றத்தில் அதிகரித்துக் கொண்டே இருப்பதற்கு காரணம் மூடிய மனநிலையில் வாழுகின்ற தம்பதியர்களால் தான். நம்மை இயக்குகின்றவர் தூய ஆவியார். தூய ஆவியாரை நம் வாழ்வில் செயல்பட அனுமதித்தார். திறந்த மனத்தோடு கூடிய கணவன் மனைவி திருமண வாழ்வு சுமூகமாக இருக்க முடியும். இரண்டாவது பண்பு மன்னிப்பு. குழந்தைகள் சண்டை போட்டுக் கொள்வார்கள், அடுத்த நிமிடமே அதை மறந்துவிட்டு மீண்டும் சிரித்து பேசி குதூகலிப்பார்கள். திருமணம் செய்து
நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்த பிரிட்டிஷ் தம்பதியர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றனர். 1925 ஆண்டு பெர்சி என்பவருக்கும் ஆரோ ஸ்மித்துக்கும் திருமணம் நடைபெற்றது. 2005 ஆண்டு தங்களுடைய 80வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடிய போது அவர்களுடைய வயது 105. பெர்சியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறேன். எங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதி நாங்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்பதே. நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்பு கேட்க பயந்ததே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் போது கெட்ட நண்பர்களாக, அதாவது மன்னிப்பு கேட்காமல் தூங்க சென்றதில்லை. மாறாக நல்ல நண்பர்களாக மன்னிப்பு கேட்டுவிட்டுதான் தூங்கச் செல்வோம். எனவே குழந்தைகளிடம் உள்ள திறந்த மனமும் மன்னிப்பும் இருந்தால் குடும்ப வாழ்வில் இறையாட்சியை அனுபவிக்க முடியும். அப்படி வாழ இறைவனின் வரம் கேட்போம். ஆமேன்.